போரூர் அருகே சாலை ஓரம் குவிக்கப்பட்டிருந்த குப்பையில் தற்போது தீ பற்றியதால் கரும்புகை வெளியேறி வருகிறது. பெருங்குடியை தொடர்ந்து தற்போது போரூரிலும் குப்பை கிடங்கிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சோமசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சோமசுந்தரம், எப்படி குப்பை கிடங்குல தீ பற்றியது? அதாவது காயத்ரி, போரூர் குன்றத்தூர் சாலை, அதாவது இந்த சாலையில் ஓரமாக தனியாருக்கு சொந்தமான ஒரு காலி மைதானம் உள்ளது. இந்த மைதானத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் சார்பாக, அதாவது தூய்மை பணியாளர்கள், அப்பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அங்கே மொத்தமாக கொட்டி, அதாவது பெட்டிகள் குப்பை தொட்டியில் மொத்தமாக கொட்டி வைத்துள்ளனர். இந்த நிலையில் சில நாட்களாக அந்த குப்பைகள் சரியாக அங்கிருந்து அகற்றப்படாமல் அதே இடத்தில் இருந்த நிலையில் குப்பைகள் அதிக அளவில் சேர்ந்து காட்சி அளித்த நிலையில் தற்பொழுது அந்த குப்பையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தினால் அந்த குப்பை முழுவதும் எரிந்து மலமளவென அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சி அளித்து வந்தது காயத்ரி. அது மட்டுமின்றி இந்த எதிர்பாராத தீ விபத்தினால் அப்பகுதியில், அதாவது குன்றத்தூர் போர் முக்கிய சாலையில் செல்லும் பயணிகள், வாகன ஓட்டிகள், இரு சக்கர வாகனம் செல்பவர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் இந்த மூச்சு திணறல் ஏற்பட்ட அந்த கரும்புகையால் அப்பகுதியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதே போன்று நேற்றும் அந்த போரூர் அருகே இதே போன்ற ஒரு சம்பவம் காலி மைதானத்தில் குப்பைகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி இன்று இந்த எரிந்து வரும் இந்த கரும்புகையால் நம்மளால் அந்த காட்சியை காண முடிகிறது. அதாவது கரும்புகையால் மலமளவு விண்ணை முட்டும் அளவிற்கு செல்லக்கூடிய காட்சி நம்மளால காண முடியுது காயத்ரி. அது மட்டும் இல்லாமல் இந்த போரூர் மின் வாரியம் அலுவலகம் அருகாமையிலே இந்த குப்பை எரிவதால் அந்த பகுதியில் மின் வெட்டும் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இது தொடர்பாக பொதுமக்கள், இந்த தீயணைப்புத்துறை, அதாவது பூந்தமல்லி, விருகம்பாக்கம் உள்ளிட்ட தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்து வருகின்றனர். அந்த காட்சியை நம்மால் இதில் காண முடிகிறது காயத்ரி. மேலும் பெருங்குடியில் இதே போன்று பெருங்குடியினர் இந்த 2 நாட்களாக பெரும் தீ விபத்து எரிந்து வந்த நிலையில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆங்காங்கே இது போன்ற குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்படுவதால் தினந்தோறும் அதாவது குப்பைகள் எரியும் ஒரு வண்ணம் தினந்தோறும் நிகழ்ந்து வருகிறது காயத்ரி. மேலும் இந்த குப்பைகளை அகற்றி முழுமையான ஒரு சீராக வைக்க வேண்டும் என்று பொதுமக்களின் கருத்தாகவும் உள்ளது காயத்ரி. சோமசுந்தரம், இது இப்போ இந்த பகுதியில குப்பை ஒரு ஓரமா சேமித்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வழக்கமா குப்பை கொட்டக்கூடிய ஒரு இடம் தானா? இப்போ தீயணைப்பு துறையினர் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அருகாமையில் ஏதாவது குடியிருப்பு இருக்கா? அதாவது காயத்ரி, இந்த தற்பொழுது பார்க்க போனதால் சென்னை அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவில் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு சில ஊராட்சிகள் உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகள் சேகரிக்கப்படும் குப்பைகள் சரியாக ஒரு அது சேமிப்பு இடம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை உள்ளது. அந்த வகையில் இந்த இடமானது தனியாருக்கு சொந்தமான ஒரு இடம், அதாவது சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் அது அரசுக்கு சொந்தமான நிலமோ ஒன்றுமே கிடையாது. ஆனால் இருந்த போதிலும் காலி மைதானம் இருக்கும் சூழ்நிலையில் மாநகராட்சி ஊழியர் தூய்மை பணியாளர் குப்பைகளை இந்த பகுதியில் சேகரித்து வைக்கின்றனர். மேலும் இதற்கு எதிரே உள்ள, அதாவது இதன் பின்புறம் போரூர் ஏரியும் உள்ளது காயத்ரி. அது மட்டுமில்லை, இதை சுற்றி மின்வாரி முக்கியமான போரூர் பகுதிகளுக்கு மின்சாரம் அளிக்கக்கூடிய மின்வாரி அலுவலகமே இது அருகாமையில் உள்ளதால் இது போன்ற குப்பைகளை அங்கு கொட்டி காரணத்தால் தீப்பற்றி எறிவதால் பெரும் அசம்பாவிதம் நடக்கும் அளவிற்கு வாய்ப்புள்ளது காயத்ரி. அது மட்டுமின்றி இதை சுற்றி சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், மேலும் பள்ளிகள் போன்ற கோயில்கள் கூட அருகில் உள்ளது காயத்ரி. நன்றி சோமசுந்தரம், தகவல்கள் இணைந்து வழங்கியிருக்கார். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.